லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த இடத்துல உங்க அம்மாவோட சமாதிக்கு எந்த ஆபத்தும் வராம மத்த இடத்துல மட்டும் காலேஜ் கட்டிக்கிறதா சொன்னாங்கம்மா. அதாம்மா நாங்க கையெழுத்து போட்டோம். அப்புறம் என்ன, அதான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. நியாயமா நீ இந்த பக்கம் நிக்கணும் சஞ்சய். ஏன்னா இது நம்ம ப்ராஜெக்ட். ஆக்சுவலா நீ ஊர்ல இருந்திருந்தா ஆண்டி உன்னையும் என் கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. நீ தான் போய் சொல்லிட்டு வித்யா கூட இங்க வந்திருக்கியே. அந்த அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலம்மா. வித்யா, உன்னை பழி வாங்கறதுக்காக தான் அந்த வேதா இப்படி எல்லாம் பண்றா. உங்க அம்மா அவளுக்கு உதவி பண்ணா, ஆனா அவ அந்த உதவியெல்லாம் மறந்துட்டு திரும்ப திரும்ப உனக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காமா. இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சா நாங்க இந்த இடத்த கொடுத்துருக்கவே மாட்டோம். அவங்க இவ்வளவு கேவலமா யோசிப்பாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? நிறுத்துங்க. எங்க அத்தைய பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. அவங்க அப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆளே இல்ல. அவங்க நேர்ல வந்து கேட்டா நாங்க எங்க இடத்த கொடுக்க மாட்டோம்னு வேற ஆளுங்க மூலியமா பிளான் பண்ணி எங்க எல்லாரோட சொத்தையும் எழுதி வாங்கியிருக்காங்க வித்யா. அது அப்பட்டமா தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ எப்படிமா இன்னும் அவங்கள நம்புற? உன்னை பழி வாங்க அவங்க இன்னும் என்னென்ன செய்ய போறாங்களோ. அவங்கள நீ நம்புனதெல்லாம் போதும்மா. இனி நம்பி ஏமாறாத. இல்ல, என் அத்தை அப்படி செய்ய மாட்டாங்க. உனக்கு இன்னும் நான் ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த இடத்த கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி கொடுத்துரு. இல்லன்னா உன் அம்மா நினைவிடம் இருந்த இடமே தெரியாம அழிச்சிருவேன். ஏய், அத சொல்றதுக்கு நீ யாரு? என் அம்மா என்னமோ இதெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. நான் என் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. என்ன கேட்ட? எனக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்களான்னு கேட்ட? நீ இப்படி எல்லாம் கேப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சஞ்சய். அதுக்குதான் ஆண்டி கிட்ட இருந்து ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்தேன். என்ன பாக்குற? இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் நான் என்ன வேணாலும் முடிவு எடுக்கலான்னு அவங்களே பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. நான் எடுக்கிற முடிவுதான் ஆண்டியோட முடிவு. இங்க உன் முன்னாடி நிக்கிறது, உன்கிட்ட பேசுறதெல்லாம் பிரீத்தி கிடையாது, உன் அம்மா வேதவல்லி. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு இந்த இடம் கிளீனா இருக்கணும். இல்லன்னா நடக்கிற பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். வரட்டா? அப்புறம் சஞ்சய், பாவம் வித்யா இதெல்லாம் நினைச்சு ராத்திரி முழுக்க அழுதுட்டு இருப்பா. அவ கண்ணீரை துடைக்க உன்கிட்ட கர்ச்சீஃப் இருக்கா? என்கிட்ட இருக்கு, இந்தா. இத வச்சுக்கோ, யூஸ் ஆகும். ஓகே? வித்யா, நீ ஃபீல் பண்ணாத. நான் அம்மா கிட்ட பேசுறேன். உனக்காக இந்த ப்ராஜெக்டையே நான் டிராப் பண்ண சொல்றேன். ஹலோ பிரீத்தி. ஆண்டி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இது வித்யாவோட ஊராச்சே, பிரச்சனை இல்லாம எப்படி இருக்கும்? என்னாச்சு? அந்த வித்யா இங்க இருக்கிற ஆளுங்களை தூண்டி விட்டு பிரச்சனை பண்றா ஆண்டி. அவ ஊர்ல உங்க பேரு காலத்துக்கும் நிலைக்கிற மாதிரி நீங்க காலேஜ் கட்ட போறீங்கல்ல, அது அவளால தாங்கிக்க முடியல ஆண்டி. படிக்காதவளுக்கு படிப்போட அருமை எப்படி தெரியும்? கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. இப்ப என்ன, நான் நேர்ல கிளம்பி வரவா? சச்சா ஆண்டி, இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நீங்க நேர்ல வரலாமா? நான் பாத்துக்கிறேன். அவளோட விஷயத்துல நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் பக்கம் இருப்பேன். தைரியமா அவளை ஃபேஸ் பண்ணு. இந்த ப்ராஜெக்ட் நடந்தே ஆகணும்.
நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். வித்யா, இனி நீ ஆண்டி கிட்ட என்ன பேசினாலும் எடுபடாது. அவங்க நான் சொல்றதை தான் கேட்பாங்க. அதையும் மீறி நீ என்ன செஞ்சாலும் அது உன் லைஃபை தான் காலி பண்ணும். சஞ்சய், அத்தை கிட்ட நான் பேசுறேன் சஞ்சய். இல்ல வித்யா, நானே பேசிக்கிறேன். அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி கேட்கணும். இல்ல சஞ்சய், அத்தை இதை செஞ்சிருக்க சான்ஸே இல்ல. நான் பேசுறேன். இந்தா. வாணி, அம்மா, கோவில்ல தரிசனம்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுமா. அம்மா, நீங்க புதுசா காலேஜ் கட்ட போறீங்களா? அதுவும் அரசனூர்ல? உனக்கு எப்படி தெரியும்? இல்லம்மா, அந்த ஊர்க்காரங்கள கோவில்ல பார்த்தோம், அவங்க சொன்னாங்க. ஆமா, அது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனையாமா? ஓ, ஓ வரைக்கும் விஷயம் வந்துருச்சா? ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த வித்யா இருக்கால, அவதான் என் ப்ராஜெக்ட டிராப் பண்றதுக்காக என்னை எதிர்த்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளால என்ன ஜெயிக்க முடியுமா? என்ன ஆனாலும் சரின்னு பிரீத்தி கிட்ட முழு பொறுப்பையும் நான் கொடுத்துட்டேன். நான் நினைச்ச மாதிரி அந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்தே ஆகணும். அதுக்காக எதை வேணாலும் செய்ய சொல்லிட்டேன். இல்லம்மா, அது நீ என்ன அந்த வித்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறியா? சாமி கும்பிட தானே போன, அத முடிச்சிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வர வழிய பாரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. இது அவளுக்கும் எனக்கும் நடக்கிற நேரடி யுத்தம். இதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரிங்கம்மா. அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வித்யா. உன்னை அவங்க எதிரியா பார்க்கறது கூட பிரச்சனை இல்லை. ஆனா உங்க அம்மா நினைவிடத்தை எப்படி இடிக்க சொல்லலாம்? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் அம்மாவுக்கு உதவி பண்ணாங்க. அவங்க மேல என் அம்மாவுக்கு அப்படி என்ன கோவம் தெரியலையே. இதை பாரு வித்யா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த விஷயத்துல நான் உன் பக்கம் நிற்பேன். அம்மா என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் பரவாயில்ல, நீ தான் வித்யாங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. நான் அவங்க செய்யற தப்பை தடுத்து நிறுத்துவேன். என்ன ஆனாலும் சரி, ஒரு கை பார்த்துடலாம். வித்யா, 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 வித்யா. அண்ணே, அண்ணே, என்னாச்சுண்ணே? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அம்மா. அம்மா? அம்மா. என்னாச்சு வித்யா? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பதட்டமா ஓடி வந்திருக்காரு. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அம்மா, அம்மா பார்வதி. பார்வதி சமாதி. என்னன்னு? அண்ணே, தண்ணி குடி. முதல்ல தண்ணி குடிங்க. என்னாச்சுன்னு? அம்மா சமாதிக்கு என்னாச்சு? போச்சுமா, எல்லாம் போச்சுமா. நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டியோ அது எல்லாமே போச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? நேத்து உன் அம்மாக்காக நீ மடிப்பிச்ச ஏந்தி அன்னதானம் போட பார்த்த, அதை கெடுத்தாங்க. உன் அம்மா நினைவிடத்தையே இடிக்க பார்த்தாங்க. அதான் அவங்கள தடுத்து அனுப்பிட்டோமே. நேத்து அமைதியா போயிட்டு ராத்திரியோட ராத்திரியா நினைவிடத்தை சுத்தி வேலி போட்டாங்க தம்பி. என்ன சொல்றீங்க? நீங்க சீக்கிரம் வாங்க தம்பி. என்னது வேலி போட்டாங்களா? அந்த பொண்ணுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? யார் ஊர்ல வந்து யார் அதிகாரம் பண்றது? இது நம்ம சும்மா விடக்கூடாது தம்பி. வேலி போட்டது மட்டும் இல்ல, அந்த நினைவிடத்தையே அலங்கோலம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது.
அவங்கள நம்மளன்னு ஒரு கை பார்த்துரும். வா. ஏய், யாரா இதெல்லாம் அடிக்க சொன்னது? சாரி சார், மேடம் பர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள போக கூடாது. ஏய், நான் உங்க பையன். யாரா இருந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு சார். என்ன பாத்துட்டு நிக்கிற? பாரு, உன் வைஃப் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. ஆமா, நான் கர்ச்சீப் கொடுத்தேனே, எங்க அது? என்ன நீ கண்ணீரை தொடச்சு விடு சஞ்சய், அவளுக்கு ஆறுதல் சொல்லு. பாவம், ரொம்ப நேரம் அழுதா தலைவலி வந்துரும். ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மோட நினைவிடத்தை இடிச்சிருப்ப. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. வித்யா, அவளை சும்மா விடாத வித்யா. அவளை கழுத்தை நடிச்சு கொல்லு. இங்க நீ என் கழுத்தை பிடிக்கிறல்ல, இது ஆண்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? கழுத்துல இருந்து கையை எடுடி, இல்லனா இங்க நீ பண்ற அட்ராசிட்டி எல்லாம் ஆண்டிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கே வர முடியாது. கையெடு. நீ வித்யா மேல இருக்கிற கோபத்துல பெரிய தப்பு பண்ணிருக்க. இதுக்கான தண்டனை நீ சீக்கிரமே அனுபவிச்சாகணும். நானா? நான் தப்பு பண்ணனா? எனக்கு தண்டனை கிடைக்க போதா? நான் வெறும் அம்பு தான் சஞ்சய், வில்லு உங்க அம்மா தான். நீ கோவப்படுறதா இருந்தா அவங்க கிட்ட தான் கோவப்படணும். அதை விட்டுட்டு என்கிட்ட சவுண்ட் விட்டுட்டு இருக்க. ஆமா, நீதான் உன் அம்மா கிட்ட பேசுறேன்னு ஆவேசமா போனியே, ஆண்டி கிட்ட பேசலையா? நீ சொன்ன உடனே இந்த ப்ராஜெக்டே டிராப் பண்ண சொல்லிருப்பாங்களே. வித்யா எதிர்த்து நின்னா அவளை தோக்கடிக்க என்ன வேணாலும் செய்யு என்கிட்ட சொல்லிட்டு உன்கிட்ட எப்படி ப்ராஜெக்ட டிராப் பண்ண சொல்லுவாங்க? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. எப்போ நீதான் ஜெயிச்சிட்டு இருக்கேன்னு திமிரல உனக்கு. இப்ப பாத்தியா, உன் ஊர்ல உன் அம்மா நினைவிடத்துல வச்சு உன்னை நான் தோக்கடிச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ண போற? உன்னால என்ன செய்ய முடியும்? ஐயோ, கண்ணெல்லாம் சவக்குதே. வித்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வித்யா, என்ன எதுவும் பண்ணிடாத. சஞ்சய், இன்னைக்கு நான் சிம்பிளா ஒரு பூமி பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலன்னு கேளு. அதோ அந்த நினைவிடம் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல. நீயும் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட்னர் தானே, வந்து கலந்துக்கிறியா? நிறுத்துமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க வந்து எங்களை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? காசு கொடுத்துட்டா நீங்க என்ன கடவுளா? தப்பு செஞ்சா அந்த சாமியவே கேள்வி கேட்கிற பாமர சனம் இது. எங்க கிட்ட உன் திமிரெல்லாம் எடுபடாது. எங்க திமிர பாக்குறியா? என்ன செய்வீங்க? செஞ்சு காட்டுறோம். ஏய், அந்த போர்ட்ல கை வச்சா இங்க இருக்க யாரும் முழுசா வீடு போய் சேர முடியாது. எங்க ஊர்ல வந்து எங்களையே மிரட்டுறியா?
எங்க கை வை பார்க்கலாம். என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போட பிடிங்கி வீசுங்கயா. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? இதுக்கா நான் உங்களுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு அத்தனை பேரையும் அடிச்சு துரத்துங்க. யாரையும் விட்டு வைக்காதீங்க. அடிங்கடா. நிறுத்துங்கயா. என்னையா பண்றீங்க? என்ன எங்க பிரச்சனை? இது எங்க இன்ஸ்டிடியூட்டுக்குன்னு சொந்தமான இடம் சார். இங்க எங்க காலேஜ் வரப்போகுது. அதுக்காக இடத்த சுத்தம் பண்ணி போர்டு வச்சிருக்கோம் சார். ஆனா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இது அவங்க இடம்னு சொல்லி வச்சிருக்க போர்டை எடுக்க சொல்லி பிரச்சனை பண்றாங்க. சார், இங்க எங்க அம்மாவோட நினைவிடம் இருந்துச்சு. ராத்திரியோட ராத்திரியா இவ இதை இடிச்சு தரமட்டமாக்கிட்டா. இந்த ஊர் மக்களை ஏமாத்தி இடத்தை எழுதி வாங்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கா. அத தட்டி கேக்குற எல்லாரையும் ஆளை வச்சு அடிக்கிறா சார். அண்ணா, நீங்க கொஞ்சம் வாங்க. இங்க பாருங்க சார். சார், எங்க இடத்தை அவங்க ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணும்போது அதுக்காக ஆள் வச்சு அடிப்பீங்களா? இதெல்லாம் தப்பு மேடம். ஒரு சிவில் கேஸ கிரிமினல் கேஸா மாத்திருக்கீங்க. சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே இத பத்தி பேசிருக்கேன். ஆமா மேடம், எல்லாம் சொன்னீங்க. ஆனா இப்படி எல்லாம் கலவரம் நடக்கும்னு சொல்லலையே. உங்களுக்கு பிரச்சனைனா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே ஆள் வச்சு அடிச்சா எப்படி? சாரி சார். பாருங்க ஊர்க்காரங்களை எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. என்கிட்ட சாரி கேட்டு பிரயோஜனம் இல்ல. அவங்க கிட்ட சாரி கேளுங்க மேடம். என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு காசு வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தது நீங்க தான். இவங்க கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கிளியரா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இங்க வேலையை ஆரம்பிக்க தான் செய்வாங்க. அதை நீங்க தடுக்கிறது சட்டப்படி குற்றம். உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா கோர்ட்ல கேஸ் போடணும். அதை விட்டுட்டு இப்படி அடாவடியா நடந்துக்க கூடாது. இந்த போர்டை கவர்மெண்ட் உத்தரவோட தான் வச்சிருக்காங்க. இதுல கை வைக்கிறதும் குற்றம் தான். அதனாலதான் இவங்க கோவப்பட்டு இப்படி செஞ்சிருக்காங்க. அதுவும் தப்பு தான். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. மேற்கொண்டு பிரச்சனை பண்ணாம எல்லாரும் கலைஞ்சு போங்க. எப்படி சார் இவ்ளோ பெரிய பிரச்சனைய இவ்ளோ ஈஸியா முடிச்சு வச்சிட்டீங்க? என்ன வரும்போதே பேசி வச்சுட்டு வந்தீங்களா? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி அழுதுரு, இதெல்லாம் அவங்க நம்பிடுவாங்கன்னு நினைச்சீங்களா? எங்களுக்கு சட்டம் தெரியும் சார். அவ பப்ளிக் ஆள் வச்சு அடிச்சிருக்கா. அதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? சார், நீங்க வெளியாள் இல்ல, வேதா மேடத்தோட பையன். நீங்களே இப்படி பேசலாமா சார்? நான் அப்படிதான் சார் பேசுவேன். நியாயம் யார் பக்கம் இருக்கோ எப்பவும் அவங்க பக்கம் நிக்கணும்னு தான் என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நான் இப்போ ஃபாலோ பண்றேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இவள அரெஸ்ட் பண்ணணும். பாருங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இவ செஞ்ச தப்புக்கு இவள அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சே ஆகணும். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. நமக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் யாரும் இங்க இருந்து போக கூடாது. தங்கச்சி, நீ அந்த டிவி காரங்களுக்கு போன் பண்ணி உடனே இங்க வர சொல்லு. இத லேஸ்ல விட கூடாது. எல்லாரும் உட்காருங்கப்பா. என் மேல கை வச்சிருவீங்களா நீங்க? ஆண்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? இவள கைது செய்யலன்னா நான் தீ குளிப்பேன். யாரு கிட்ட வராதீங்க. அதெல்லாம் நடிப்பு சார். இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நடிப்பா உனக்கு? நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. சார், இவள அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நான் வர மாட்டேன். இத பாருங்க. கீழே போடுங்கறல. நீங்க அரெஸ்ட் பண்ணலனா நான் கொளுத்திக்குவேன்.
இதுக்கு மேல யோசிச்சா அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும் சார். சொன்னதை செய்யுங்க. கான்ஸ்டபிள்ஸ் இவங்கள வண்டியில ஏத்துங்க. வண்டியில ஏத்துறதா? அதுக்கு பேரு அரெஸ்டா? கையில விலங்கு போட்டு தரன்னு இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. வழக்கமா யாராவது தப்பு பண்ணா அப்படிதானே செய்வீங்க? இவளுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகையா? ஆமா, அவங்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகையா? வசதியானவங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைங்களுக்கு ஒரு சட்டமா? என்ன சார் இதெல்லாம்? என்ன சார்? அவ சொன்ன மாதிரி அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நானே இதை பெரிய இஷ்யூவா மாத்துவேன். கான்ஸ்டபிள் இவங்க கையில ஹேண்ட்கஃப் போட்டு வண்டியில ஏத்துங்க. இன்ஸ்பெக்டர், எனக்கு வேற வழி இல்ல மேடம். இந்த பிரச்சனை மீடியா நியூஸா மாறி அது கமிஷனர் வரைக்கும் போனா என் வேலை போயிடும். என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? ஹேண்ட்கஃப் போடுங்க. ஓகே சார்.